ஸோ ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் டிஎன்ஐ ஷேடோ. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தி லாஸ்ட் ஹை ப்ரீஸ்ட் அப்படிங்கிற மாங்காவோட வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓப்பன் பண்ணால் ஏகப்பட்ட பேர் செத்து கிடக்குறாங்க. ஸோ அப்படி அந்த செத்து கிடக்கிற மத்தியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வாய்ஸ் கேட்குது. ஸோ என்னால் அவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஹண்டராக மாற முடியுமான்னு ஹீரோ கேட்குறான். ஸோ அப்படி ஹீரோ கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ட்டு காட்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை பற்றி சொல்லிக்கிட்டு கில்டு ஹாலுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஸோ நான் ஒரு நார்மலான ஹீலர், என்னை எந்த ஒரு கில்டும் சேர்த்துக்கல. ஸோ நார்மல் லெவலில் ஹீலிங் பண்ணுறதுனால என்னை எந்த ஒரு டீம்லேயும் சேர்த்துக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான் நம்மக்கிட்ட. ஸோ இந்த கில்டு ஹாலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டீமில் யாராவது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நோட்டீஸ் போர்டில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கொஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க போகலாம். சரிங்களா, இதுதான் கில்டு ஹாலு. சரிங்களா, இப்போதைக்கு இப்படி தான் காட்டுறாங்க. ஃப்யூச்சரில் என்ன இருக்குன்னு பார்த்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் வச்சு கலாய்க்கிறாங்க. ஒரு குப்பை ஹீலர் அப்படின்னு சொல்லி 2 பேர் கலாய்ச்சிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ அதை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். ஸோ பின்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கேன்னு ஒரு வாய்ஸ், ஒரு லேடி வாய்ஸ் கேட்குது. ஸோ ஒரு 2 பேர் நடந்து வராங்க ஹீரோவை பார்த்து. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் சில்லர் நீங்கள் ப்ரொமோஷனை வாங்கிட்டீங்களாமே அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசுகிறான். ஸோ நாம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து கீழே போய் ஒரு டஞ்சனுக்கு போகிறோம், நீனு வரியா கூட அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரல அப்படிங்கிறான் ஹீரோ. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நீ வரலன்னா உன்னோட ஹண்டர் ஐடி கேன்சல் ஆகிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே தோல் மேலே கை போட்டுக்கிட்டு அவன் ஃப்ரெண்டு கேட்குறான். சரி வரேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் போகிறான். இந்த இடத்த கட் பண்ணால் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா டஞ்சனில் கடைசி மான்ஸ்டரோட அவங்க டீமோட சண்டை போட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி சண்டை போட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மாஸ்டர் ரொம்ப ஓவராக இடைஞ்சல் கொடுக்குது அப்படிங்கிறதுனால ஹீரோவோட ஒரு லேடி ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அதை கட்டி போடுறாங்க. ஸோ அப்படி கட்டி போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரோட தலையை துண்டாக எடுக்கிறான். ஸோ அப்படி துண்டாக எடுத்தோடனே பார்த்திங்கன்னா அவனுக்கு பார்த்திங்கன்னா 2 லூட் கிடைக்குது. ஸோ முதல் லூட் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டலு, 2வது லூட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வாடு. ஸோ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு அதை போய் எடுத்துக்கிட்டு கிறிஸ்டல் எடுக்கிறான். ஸோ கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு இது ஒரு ஹை குவாலிட்டி கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட லேடி ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. யூஆர் லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டல் எடுத்து வச்சுக்கிட்டு இன்னொரு ஸ்வாட் இருக்கும் பார்த்திங்களா, அதை எடுத்து நம்ம ஹீரோகிட்ட தூக்கி போடுறாங்க. ஸோ ஹீரோகிட்ட தூக்கி போட்டு நீ லெவலப் ஆகடா, எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மேலே கையை போட்டிக்கிட்டே போகிறான். ஹீரோவும் தேங்க்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். ஸோ ஹீரோ போயிட்டுருக்கு, 2 பேரும் போயிட்டுருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு லேடி பார்த்திங்கன்னா என்ன சவுண்டுன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஒரு மாஸ்டர் ஒரு கல்லுலேருந்து வெளியே வருது. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாம் ஷாக்காக ஆகுறாங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா சாப்டர் 1 முடியுது. ஹிடன் பாஸ் நிற்கிது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், நார்மல் லெவல் டஞ்சனில் இந்த மாதிரி ஹிடன் பாஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறான். ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டும் சொல்கிறான், நான் அதுமாரி கேள்விப்பட்டது கிடையாது. ஸோ ஆனால் ஹிடன் பாஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோகிட்ட சொல்கிறான். ஸோ ஹீரோவோட லேடி ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அது ஒரு பாஸ் தான், நம்ம ஏகப்பட்ட பேர் இருக்கும், ஸோ நம்ம தப்பிச்சிடலாம், இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை, டோன்ட் வரி அப்படின்னு சொல்லி ஹீரோட லேடி ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டர் இது ஒரு நார்மல் லெவல் டஞ்சன் தான், ஸோ பாஸும் ஈஸியாக தான் இருக்கும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணிட்டு போய் அட்டாக் பண்ண போகிறான். ஸோ ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா இல்லை போகாத, ஹிடன் பாஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவன் போகிறான் கண்டுக்காமல். ஸோ அவனும் பார்த்திங்கன்னா அந்த பாஸ் மாஸ்டர் அட்டாக் பண்ண போகிறான். பட்டு பாஸ் மாஸ்டர் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அவனை அடித்து தூக்கி பறக்க விட்டுடுது. ஸோ ஹீரோட ஃப்ரெண்ட் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான். ஸோ எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த பொண்ணு கூப்பிட்டு ஸோ ஹிடன் பாஸோட வீக்னஸை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்ரேசல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஹிடன் பாஸை அப்ரைசல் பண்ணி பார்க்குறா. ஸோ பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறா. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை லெவலில் இருக்குது.
எல்லாமே பார்த்தீங்கன்னா 999 30,000 அந்த மாதிரி எல்லாமே தாண்டி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிடுறா. நம்ம எல்லோரும் சாக போகிறோம், நம்ம எல்லாம் சாக போகிறோம்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் மேலே கையை வச்சுட்டு, என்ன பார்த்த, கவலைப்படாத, நம்ம நிறைய பேர் இருக்கோம், தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆதரவு சொல்லிட்டு, என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஸோ அந்த பாஸுக்கு எந்த ஒரு வீக்னஸுமே இல்லை. ஸோ அது ரொம்ப பவர்ஃபுல், நம்ம எல்லாம் சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் முடிவு பண்ணிடுறாங்க, இந்த பாஸை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் தயாராகிறாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹீரோவோட டீம்மேட்ஸ் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா பாஸோடைய ஃபைட் சீனாக தான் இருக்கும். பாஸும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே போய் அட்டாக் பண்ணுறாங்க. ஸ்வாடும் ஈட்டி இந்த மாதிரி அட்டாக்கிங் எபிலிட்டி உள்ளவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்டக்கு போய் அட்டாக் பண்ணுறாங்க. மேஜிக்கல் பவர் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா லாங்லேருந்து ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ணி ஹிடன் பாஸை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்ரைசல் பொண்ணும் பார்த்தீங்களா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹிடன் பாஸோடைய அந்த ஒரு சேட் லிஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்குது, அது டேமேஜ் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் சொல்லுது, டேமேஜ்லாம் ஆகுது, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹிடன் பாஸுக்கு சரியான கோவம் வந்துடுது, இவனெல்லாம் என்ன அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹிடன் பாஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. கிட்ட கவரம்லாம் போட்டு பொழந்து கட்டுது. ஸோ லாங்லேருந்து மேஜிக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அதோட மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க, ஹிடன் பாஸ் என்ன இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. ஸோ ஹீரோட 2 ஃப்ரெண்டும் பேசிக்கிறாங்க, ஹிடன் பாஸை தோக்கடிக்கணும்னா நம்மளோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோட லேடி ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபுல் பவர் சார்ஜ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு டைம் ஆகும், ஸோ அது வரைக்கும் ஹிடன் பாஸை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்டுக்கிட்ட ஹீரோட லேடி ஃப்ரெண்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹிடன் பாஸ் கூட அந்த ஸ்வாட் யூஸ் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சண்டைக்கு போகிறான். ஸோ ஹீரோவோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு மேனேஜ் பண்ணுறான். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி ஃப்ரெண்டோட பவர் பார்த்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ அவளும் பார்த்தீங்கன்னா ஹிடன் பாஸுக்கு நேராக அந்த அட்டாக் அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஸ்வாட் யூஸ் பண்ணுற ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா ஹிடன் பாஸுக்கு நேராக யூஸ் பண்ணுறான். ஸோ 2 பவரும் ஒரே இடத்துல வந்து ஹிடன் பாஸ் மேலே மோதுது, ஒரு சரியான பிளாஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு வெளியே வரான். ஸோ எல்லோரும் ஹிடன் பாஸ் தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷம் படுறாங்க. அப்ரேசல் ஸ்கில் யூஸ் பண்ணுற லேடி பார்த்தீங்கன்னா ஹிடன் பாஸை தோக்கடிச்சாச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் ஹிடன் பாஸ் பார்த்தீங்கன்னா சாவலை, அதுலேருந்து நிற்கிது. ஸோ அதை பார்த்துட்டு இல்லை அது என்ன சாவலைன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் சொல்லிகிட்டு இருக்கும் போதே பார்த்திங்கன்னா ஹிடன் பாஸ் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ரேசல் ஸ்கில் யூஸ் பண்ணுற அந்த பொண்ணோட தலையை பார்த்திங்கன்னா துண்டாக எடுக்குது. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் யூஸ் பண்ணுற ஹீரோட லேடி ஃப்ரெண்ட் இருப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு முன்னாடி வந்து ஹீரோட லேடி ஃப்ரெண்டை பார்த்திங்கன்னா 2 துண்டாக பழக்குது. ஸோ அதை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்வாட் யூஸ் பண்ணுறவங்க கதறான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 3 ஹண்டரை கொல்றான். ஸோ ஹிடன் பாஸு. ஸோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு ஹீரோட ஸ்வாட் யூஸ் பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஹிடன் பாஸ் அட்டாக் பண்ண போகிறான். ஸோ ஹிடன் பாஸ் பார்த்தீங்கன்னா கோவத்தில் ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா 2 துண்டாக பழந்து போட்டுருது. அவன் ஸ்வாடு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குத்தி நிற்கிது. ஸோ ஹீரோவும் பார்த்துட்டு மிரண்டுறான். ஸோ ஹீரோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்டை எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிக்குது. ஹீரோவை முட்டி போட்டுட்டு நான் ஒரு வீக்கானு உனக்கும் தெரியுது, அதனால தானே நான் லாஸ்ட்டாக்குள்ளே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் முட்டி போட்டு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா பழசெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு ஹீலிங் எபிலிட்டி இருக்கிறதுனால எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீ ஒரு குப்பை, நீ ஒரு வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு சொல்லி ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா கலாய்ச்சது, கிட்டல் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ ஹீரோட ஃப்ரெண்டு 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா உன்னால் முடியும், நீ ட்ரை பண்ணால் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு அவங்க 2 பேரும் கண்ணுமடி வந்து உன்னால் முடியும், இந்த ஹிடன் பாஸை உன்னால் மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஹீரோவுக்கு தோணுது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டுஸோட பார்த்துட்டு என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடை கொடுத்துருப்பா பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு என்னால் முடியும், நான் செத்தாலும் உனக்கு ஒரு வேறு லெவல் டேமேஜ் கொடுத்து தான் செப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை எடுத்துகிட்டு போய்
அந்த ஹிடன் பாஸோட இதயத்திலே சொருகிறான். சொருகும் போது பார்த்தீங்கன்னா ஹிடன் பாஸ் அட்டாக் பண்ணுது. ஸோ ஹீரோவையும் பார்த்தீங்கன்னா 2 துண்டாக பார்க்குறாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா ஹிடன் பாஸோட கதை முடியுது. ஸோ அப்படியே நம்ம ஹீரோவை காட்டினா ஹீரோவும் அப்படியே சாவு போகிறான். ஸோ சாவு போகிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஒரு நியூஸ் வருது. ஸோ ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோட டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வருது. அவனுக்கு முன்னாடி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுது. ஸோ லாஸ்ட்டு ஹை ப்ரீஸ்ட் குஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் டஞ்சனுக்கு போகணும். ஸோ டபுள் டஞ்சனுக்கு ஹிடன் பாஸை பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்லாம் கொல்லணும் அப்படின்னு டீம்மேட்லாம் செத்து போகணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஸ்க்ரீனில் வருது. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் டஞ்சனில் இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு முன்னாடி இந்த ஹிடன் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இதயத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ யாரோட இதயம் நம்ம ஹீரோ பார்க்குறான், அவனோட ஃப்ரெண்டோட இதயம். அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகுறான். ஸோ அந்த ஹிடன் பாஸ் பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு நம்ம ஹீரோ பக்கம் வேகமாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி வருது. ஸோ டக்குன்னு நம்ம ஹீரோ கண்ணை முடிக்கிறான். ஸோ இந்த கனவு எனக்கு 2 வாரமாக தொடர்ச்சியாக ரிப்பீட்டாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்கிறான். ஸோ அந்த ஹிடன் பாஸை கொண்டதுக்கு ரிவார்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு ஸ்வாடு கிடச்சிருக்கும். ஸோ அந்த ஸ்வாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். ஸோ போக சாப்டரில் தான் தெரியும் எல்லாம். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டஞ்சன்லேருந்து வெளியே வந்திருப்பான். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீ தான் லூட்டுக்காக எல்லாத்தையும் கொலை பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹீரோவை ப்ளேம் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுறான். ஸோ 2 வாரமாக பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியவே போகல. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு இருக்குமான்னு பார்க்குறான் ஃப்ரிட்ஜில் போயிட்டு. ஸோ எந்த ஒரு சாப்பாடுமே இல்லை, ஒரு வாட்டர் பாட்டில் தான் இருக்குது. ஸோ இதை குடிச்சிட்டு நம்ம ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஜாக்கெட்டை போட்டு வெளியே போகிறான். ஹீரோவும் பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போயிட்டு பிரெட்டோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ உள்ளே போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு நார்மல் ஹீலர் பார்த்தீங்கன்னா லூட்டுக்காக அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் கொண்டுட்டானாமே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் அவங்களுக்கு என்ன உண்மையாக தெரிய போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு போயிட்டு கவுண்டரில் ஹீரோ கொடுக்குறான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கேஷாக கார்டான்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோ கார்டுன்னு சொல்லி ஹீரோவோட கார்டை கொடுக்குறான். சார் நீங்கள் வச்சுருக்க காசை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் பாக்கெட் தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வாங்கிட்டு கடையை விட்டு வெளியே வரான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டை பற்றி யோசித்து பார்க்குறாங்க. இப்போ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, நார்மலான ஹீலராக இருந்ததுனால என்னை எந்த ஒரு டீம்லேயும் சேர்த்துக்கல. நான் என் ஃப்ரெண்டு என்னை சேர்த்துக்கிட்டான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு இழந்ததை பற்றி ஹீரோ பேசிட்டு போயிட்டுருக்கான். இப்போ என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, நான் இப்போ எப்படி சம்பாதிக்கிறது, யாருமே டீமில் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் சொல்கிறான் யாருமே இல்லைன்னா நான் சோலோவாக தான் போகணும்னு சொல்லி ஹீரோ சோலோவாக போகணும்னு முடிவு பண்ணுறான். ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சன் இருக்குது. அந்த டஞ்சனை பற்றி ஹீரோ சொல்கிறான். இந்த டஞ்சன் பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்குன்னே பிரத்யேகமாக ஒரு சிம்பிளான ஒரு டஞ்சன். யாராவது புது ஹண்டர் க்ரியேட் ஆனாங்கன்னா இதில் தான் போய் ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இனிமேட்டு நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த டஞ்சனுக்குள்ளே போகிறான். ஸோ ஹீரோவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் இருக்காங்க. அதை பாரேன், அது அந்த முட்டாள் ஹீலர் தானே அப்படின்னு சொல்லி 2 பேர் ஹீரோ உள்ளே போகிறத பார்க்குறாங்க. ஸோ ஹீரோவும் உள்ளே போகிறான். ஹீரோவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்பிளே ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்மால் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளேல வருது. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். ஸோ இதோட சாப்டர் 5 முடியுது. சாப்டர் 6 ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போன டைம் வந்து ஒரு டிஸ்பிளே வந்திருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதில் என்ன போட்டிருக்குன்னு காட்டுறாங்க. ஸோ 100 எர்த் எலமெண்ட்ஸை கொல்லணும்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஹீரோவும் யோசிச்சுட்டே போயிட்டுருக்கான். ஸோ என்ன இந்த எர்த் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்குறான். ஸோ போகிற வழி பார்த்தீங்கன்னா ஏதோ கல்லான பீஸ்ட் மாதிரி கீழெல்லாம் கிடக்குது. ஸோ நம்ம ஹீரோ கண்டுக்காமல் போயிட்டுருக்கான் முன்னாடி. ஸோ ஹீரோக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளட்டாலான ஸ்மோக்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ எவால்யூஷன்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ அப்படியே குழம்பிக்கிட்டே போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரியாக்ட் பண்ணுது. ஒன்னாலே ரியாக்ட் பண்ண முடியுமா, ஒன்னாலே எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி
ஹீரோ அவன் ஸ்வாடிட்ட பேசிகிட்டே இருக்கான். ஸோ ஹீரோக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிளட்டான ஸ்மோக்லாம் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ நின்று பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே என்ன நடக்குதுன்னு பார்க்குறான். ஸ்டார்ட் த டெஸ்ட்னு வருது. ஸோ ஷிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ பின்னாடி திரும்பி பார்க்குறான். ஒரு பீஸ்ட்டு எர்த்தலமெண்ட் கொண்ட ஒரு பீஸ்ட் வந்து நிற்கிது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோடய பாடி ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் டு ஹேண்டு மோதுறாங்க 2 பேரும். ஸோ 2 கையும் பார்த்தீங்கன்னா விலகுது. 2 பேரும் திரும்பி அடிச்சிக்கிறாங்க. ஸோ திரும்பி பீஸ்டோட கை பார்த்தீங்கன்னா விலகுது. இதெல்லாம் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்வாடை எடுத்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ தான் அந்த பீஸ்ட்டை பற்றி ஹீரோ சொல்கிறான். என்ன தான் வெளியே ஸ்ட்ராங்கான ஆர்மர் மாதிரி இருந்தாலும் அதோட மூமெண்ட் ஸ்பீட்லாம் ரொம்ப குறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா வேகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ வேகமாக அட்டாக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டையும் கொன்னுடுறான். ஸோ கொன்னவருக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா லெவலப்னு வருது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் டைம் இருக்காது போகலான்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். ஏகப்பட்ட பீஸ்ட் வந்து நிற்கிது 100 கணக்கில். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்டோடலாம் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ சண்டை போட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லெவலப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கடைசியாக வேறு மாதிரி சண்டை போட்டு மொத்த ஆர்மியையும் பார்த்தீங்கன்னா சோலோவாக பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுறான். ஸோ ஹீரோ நினைக்கிறான் இத்தனை பீஸ்ட்டை கொண்டு இருப்போம் ரொம்ப டயர்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஆனால் அவனும் டயர்ட்லாம் ஆகலை, நார்மலாக தான் நிற்கிறாங்க. ஸோ ஹீரோக்கு மட்டும் டிஸ்பிளே வருது. ஸோ டெஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரிவார்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாடு கூட சேர்த்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கில் கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு டெஸ்ட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலிமினேட் 100 வாட்டர் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். ஸோ இதோட சாப்டர் 6 முடியுதுங்க. இது ரிவார்டை பார்க்குறான். எர்த் எலிக்சர்னு சொல்லிட்டு ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வெப்பன் கூட சேர்த்து வச்சு யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கிறிஸ்டலு. ஸோ இது வந்து அந்த வெப்பனுக்கு எந்த மாதிரி வேணாலும் பவர் கொடுக்கலாம். அதனால் அன்னொன்று போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரிஞ்சுன்னா ஏகப்பட்ட ரேட்டு போகும்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான். ஸோ அப்படி சொல்லிவிட்டு பாக்கெட்டுக்குள்ளே எடுத்து வச்ச பிறகு பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் லைட் அடிக்கிற மாதிரி ஒரு வேறு லெவல் வெளிச்சம் வருது. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அவன் கையை எடுத்துகிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னோ விழ ஆரம்பிக்குது. ஸோ அவனுக்கு தெரிஞ்சிடுது அடுத்த டெஸ்ட்டுக்கு ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லி. ஸோ ஹீரோ அப்படி நினச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மேலேருந்து கிறிஸ்டல் வந்து கீழே விழ ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வெளியே வந்துடுறான். ஸோ ஹீரோ பார்க்குறான் இது நார்மல் கிறிஸ்டல் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீஸ்ட் வெளியே வர ஆரம்பிக்குது. ஹீரோவும் சொல்கிறான் இது நார்மலான ஒரு பீஸ்ட் மாதிரி தெரியல, இது கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஸோ ஹீரோவுக்கு புரிஞ்சிக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். எவ்வளோ தான் அட்டாக் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகலை. ஸோ ஹீரோ கொஞ்சம் யோசித்து பார்க்குறான். இல்லை இதுக்கு ரீஜென்ரேட்டிவ் எபிலிட்டி இருக்கு போல், அதனால தான் நான் வெட்டின உடனே ஹீல் ஆகிக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பி ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் வேறு லெவலில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனால் முடியல, நம்ம இங்கேயே செத்துருவோம் போல் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த அட்டாக்கால் அந்த பீஸ்ட்டுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டிப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீனை பாப் பண்ணுது. ஸோ அவன் வச்சுருக்கான் பார்த்தீங்களா அந்த கிறிஸ்டல் எர்த் எலிக்சர்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டலு. ஸோ அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த எலிக்சரை யூஸ் பண்ணுறான். ஸோ யூஸ் பண்ணனே பார்த்தீங்கன்னா அவனோட கத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு ஸ்கில் கிடைக்கிது. அது என்ன ஸ்கில்னு பார்த்தீங்கன்னா பெட்ரிஃபிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோவோட ஸ்வாடுக்கு கிடைக்கிது. ஸோ அது என்னன்னு சொல்லி ஹீரோட சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரிஃபிகேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 15% ஸ்பீடு குறையும். அதோடு இல்லாமல் அதோட ரீஜென்ரேட்டிவ் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா 3 செகண்டுக்கு ரீஜென்ரேட்டிவ் ஆகாது. அதோடு இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்டோட
டிஃபென்ஸை பொறுத்து தான் இந்த பவர் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் சிஸ்டம் சொல்லுது. ஸோ பெட்ரிஃபிகேஷனை பற்றி. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது போதும்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஹீரோ வெட்டினதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் அப்படியே சிலையாக மாறிடுது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டு பீஸ்ட்டு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ வேறு லெவலில் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவனும் வேற மாதிரி சம்பவத்தை செஞ்சு விட்டுறான். ஏகப்பட்ட வாஸ்டர் பீஸ்ட்லாம் கொண்டு வர்றான். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா 100க்கு 99 பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தை பார்த்துட்டு இன்னும் ஒன்று இருக்கா, என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சுற்றியும் பார்க்குறான். ஸோ அப்போ தான் ஒரு ஷாக்கான ஒரு விஷயம் அவன் பார்க்குறான். இது வரைக்கும் கொண்டு இருப்பான் பார்த்தீங்களா பீஸ்ட்டு. ஸோ வாட்டர் சம்மந்தப்பட்ட பீஸ்ட்லாம். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் குயின் உருவாகிறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் 7 முடியுது. ஸோ சாப்டர் 8 பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பார்த்தீங்கன்னா குயினை இன்ட்ரொடக்ஷன் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு ஐஸ் குயின் சொல்லிட்டு சிஸ்டம் இன்ட்ரொடக்ஷன் பண்ணுது. இது மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பீஸ்டோட சண்டை போட்டிருப்பான் இல்லையா. ஸோ அவனுக்கு ஏகப்பட்ட உடம்புல காயமாக இருக்கும், டயர்டாக இருப்பான். ஸோ என்ன பண்ணுறான்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருப்பான். ஸோ சிஸ்டமே பார்த்தீங்கன்னா ஹீலிங் எபிலிட்டி ஆக்டிவேட்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ ஹீல் ஆக ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீல் ஆகிட்டு சொல்கிறான் சரி சண்டை போட்டு தான் ஆகணும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா குயின் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் குயினும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வேலைக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா ஐஸ் குயின் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷார்ப்பான கிறிஸ்டல்ஸை உருவாக்கி ஹீரோ மேலே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சு போகிறான். ஸோ ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுது ஸோ லாங்கில் இருந்தால் வேலைக்காது, ஷார்ட் ரேஞ்சில் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ ஷார்ட் ரேஞ்சில் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ லாங்கில் வந்து பார்த்திங்கன்னா துல்லியமாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஷார்ட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஏதோ எக்கு தப்பாக அடிக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ஹீரோட சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குது. ஸோ 10,000க்கு மேலே அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்கில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நம்ம ஹீரோவும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். 10,000க்கு மேற்பட்ட அட்டாக் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த குயின் மேலே கொடுத்ததுனால நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நியூ ஸ்கில் அன்லாக் ஆகுது. ஸோ அந்த ஸ்கில் என்னென்னு பார்த்திங்கன்னா டெத்லி அட்டாக்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த டெத்லி அட்டாக்கை பற்றி சிஸ்டம் சொல்லுது. ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அட்டாக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பர்சன்டேஜ் மைனஸ் ஆகும். ஸோ இந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% உங்களோட ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து எல்லாமே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோட சிஸ்டம் போட்டுருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னடா இது புது ஸ்கில் கிடச்சிருக்கு, நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லி கடவுளுக்கே ஆர்வம் போல் அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 முடியுது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா லைஃபையே பெட்டில் வச்சிட்டோம், ஜெயிக்க மாட்டோமான்னு தெரில, சண்டை போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா குயின்கிட்ட சொல்கிறான். ஸோ குயினும் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா டெத்லி அட்டாக் ஆக்டிவேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஹீரோ சுற்றி பிளாக்னஸ் ஸ்மோக் மாதிரி க்ரியேட் ஆகுது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வேகமாக போய் குயினுக்கு ஒரு அட்டாக் வைக்கிறான். ஸோ குயின் ஷாக் ஆகிடுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா குயினோடைய ரைட் ஹேண்டை நம்ம ஹீரோ துண்டாக எடுத்திருப்பான். ஸோ மாசாக நிற்பான். ஸோ மாசான்னுட்டு சீட் சூப்பராக இருந்த என் அட்டாக்கு அப்படின்னு சொல்லி குயினை பார்த்து சொல்கிறான். ஸோ குயினை பார்க்குறான். ஸோ குயினோட ரைட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகுது. ஸோ குயின் பார்த்திங்கன்னா ஹீரோ பார்த்துட்டு ஒரு சிரிப்பாக பாருங்கள். ஸோ ஹீரோ பார்த்துட்டு அரண்டுறான். ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் உன்னைய காயப்படுத்துகிற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருந்தாலும் உன்னை தோக்கடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஸோ திரும்பியும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போகிறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ குயின் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஹீரோக்கு ஒரு அடி கொடுக்குறாங்க. ஸோ அப்படி அடி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் உன்னை ஒரே வெட்டில் கொள்கிறேன், அதுக்கு நான் காத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஸோ ஹீரோவும் பார்த்திங்கன்னா பறந்து போய் விழுறான். ஸோ திரும்பியும் குயின் பார்த்திங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. ஸோ அப்படி அட்டாக் பண்ண வரும்போது பார்த்திங்கன்னா குயினோட கத்தி பார்த்திங்கன்னா கீழே சொருகி தரையில்.
ஸோ அது இருக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங்கில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா குயினுக்கு ஒரு அட்டாக் வைக்க பார்க்குறான். பட் குயின் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. ஸோ திரும்பியும் அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஸோ 2 பேரும் அட்டாக் பண்ணுறது பார்க்குறாங்க. அதுலேருந்து தப்பிச்சிடுறான் ஹீரோ. ஸோ பார்த்தீங்கன்னா குயின் கடுப்பாயிட்டு அவங்க அல்டிமேட் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண போகிறாங்க. ஸோ அது ஹீரோ பார்த்துட்டு இவளை அது ரெடி பண்ண விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் உனக்கு கடைசி நேரம், கோ டு ஹெல்லுன்னு சொல்லிட்டு அவனும் உனக்கு கடைசி அட்டாக்கை பயன்படுத்த போகிறான். ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா கடைசி அட்டாக்கை அடிச்சுக்கிறாங்க 2 பேருமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஜெயிச்சிடுறான். ஸோ குயினோட கத்தி பார்த்தீங்கன்னா உடைய மாரி காட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையில் ஏஞ்சி நிற்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா ஹீரோட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மிஷின் கம்ப்ளீட் ரிவார்டுன்னு சொல்லிட்டு காட்டுது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா என்ன ரிவார்டாக இருக்குன்னு பார்க்குறான். ஸோ ரிவார்டு பார்த்தீங்கன்னா போன டைம் வந்த மாதிரி எர்த் எலெக்சர் மாதிரி இதே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எலிக்சர், இது வந்து வெப்பனுடைய கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கனெக்ட் பண்ணட்டுமான்னு சொல்லி சிஸ்டம் கேட்குது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வெப்பன் கூட கனெக்ட் பண்ணுறான். ஸோ அவனுக்கு என்ன பவர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எனிமி கூட சண்டை போடும் போது 0.1% பார்த்தீங்கன்னா ஹெல்த்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரே ஒரு 0.1% தான் இன்க்ரீஸ் ஆகுமான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். ஸோ அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இது அப்கிரேட் ஆகும் அப்படின்னு சொல்லுது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். ஸோ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்குது. ஸோ வெளியே போகிறான். ஸோ வெளியே போய் பார்த்தாங்கன்னா யாரோ 2 பேர் பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவனை பாரு எந்த காயமும் படல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் இங்கே என்னடா நடக்குதுன்னு பார்க்குறான். சுற்றி எல்லாருமே காயம்பட்டுருக்காங்க. இது ஒரு நார்மலான டஞ்சன் தானே, ட்ரைனிங் எடுக்க போகிற டஞ்சன் தானே, இதிலெல்லாம் எப்படி இவங்களுக்கெல்லாம் காயம் ஏற்படுது? சில பேர்லாம் வந்து ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தன் கீழே விழுறான். ஸோ இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா போர்ட்டலுக்கு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்குறான், எல்லா இடத்துலையும் காயப்பட்ட பேராக இருக்காங்க. ஸோ இங்கே என்ன தான் நடந்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார்த்தையாவது கேட்டாகணுமேனு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கு. ஸோ அந்த அடிபட்ட பொண்ணுக்கிட்ட போயிட்டு இங்கே என்ன தான் நடந்தது, எல்லோரும் காயப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோ கேட்குறான். ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ எல்லாம் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போதும் போல் ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக டஞ்சனுக்குள்ளே போயிருந்தோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஸ்மோக் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிச்சிது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தோம், ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகிடுச்சு. ஸோ நார்மலாக இருந்த பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் பீஸ்டாக மாறி எங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நாங்களும் தப்பிச்சு போக பார்த்தோம், பட்டு எங்களால் தப்பிக்க முடியல, அது அட்டாக் பண்ணிடுச்சு. ஸோ அதை அட்டாக் பண்ணதில் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட்டு ஹேண்டு இடுப்பில் பார்த்தீங்கன்னா காயம் பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறான், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போனேன், இதுக்கும் அதுக்கு ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா இல்லை அப்படிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணிட்ட பார்த்திங்கன்னா ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கில்ட்லேருந்து வந்து எல்லோரும் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு ஒரு கில்டை சேர்ந்தவங்க வராங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் கில்டை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் அந்த டஞ்சனை இப்போதைக்கு எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தான் நின்றுட்டு இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ நம்ம ஹீரோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப பார்க்குறான். ஸோ அப்போ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடிலேருந்து ஒரு பொண்ணு குரல் கேட்குது, குழந்தை எங்கே போகிற இவ்வளோ வேகமா, நீ இங்கே தனியாக வந்திருக்க, ஒரு டீம் கூடமே உனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நக்கலான தோனியில் அந்த பொண்ணு பேசுது. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ ஹீரோவை பார்த்துட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஹீலர், இவன் என்ன என்னை இக்னோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எங்கே போகிற, நானி போன இடத்துக்கா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ பார்த்துட்டு செம்மையாக காண்டாயிரான் ஹீரோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா போன எபிசோட் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருப்பா பார்த்தீங்கன்னா
வந்து ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு அவள் தான் நானி. ஸோ அவளை பற்றி பேசணுன்னே பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு கோவப்பட்டு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கழுத்தில் வச்சுட்டு இப்போ சொன்னதை வாபஸ் வாங்கிக்கோ, இல்லைன்னா நான் இங்கேயே செத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை மிரட்டுறான். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவன் ஒரு நார்மலான ஒரு ஹீலர், இவன் என்ன எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஸ்குவாடை தட்டி விட்றான். ஸோ அவன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிகேக்கு இங்கே வந்து சண்டை போடுறதுக்கு இடம் இல்லை, ஸோ சண்டை போடுறதுக்கு ஒன்று இடம் இருக்குது, அங்கே போய் சண்டை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்க்குறான். ஸோ அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டி அப்படிங்கிற ஒரு கில்டோடைய ஒரு ஆஃபீஸர். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கான். ஸோ இவன் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேங்க்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். இவனை பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் எந்த பிரச்சனையும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ போக பார்க்குறான். ஸோ அவன் நிப்பாட்டி குழந்தை இந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு இடம், இந்த இடத்துல சண்டை போடக்கூடாது, நீ அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் சண்டை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிகே அரேனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்து இன்னொன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் பட்டிக்கே கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா சரி அந்த அரேனை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறா. இது ஒரு நார்மலான ஒரு ஹீலர் தானே, நான் டயர்டாக இருந்திருப்பேன் அதனால என் மேலே கத்தியே வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நினச்சிட்டு வா போவோம் என்ன பயமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 10 முடியுது சொல்கிறாங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸுக்கு ஒரு ஃப்ரீயான ஒரு பிளேஸு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைட்னு பார்த்தீங்கன்னா 2 வகையாக நம்ம ஃபைட் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி மேட்ச்சு, இன்னொன்று டெத்லி. யாராவது ஒருத்தவங்க செத்தால் தான் அந்த மேட்ச் முடியும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அரேனாவுக்குள்ளே வரான். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வரான். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போடுறத பார்க்குறான். ஸோ அவங்க 2 பேரும் நல்லாவே சண்டை போடுறாங்க. ஸோ இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு சொல்கிறான், ஏய் சீக்கிரமாக வாடா, என்னடா இவ்வளோ பொறுமையாக வர, ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால என்ன பதட்டமாக இருக்கா அப்படிங்கிறான். ஸோ ஹீரோ எதுவும் பேசலை. ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு நாள் இவனுக்காகலாம் நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் அரேனாவுக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப ஓவராக பேசுகிறா. ஸோ அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து சண்டை போடு, இவனெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை, அவன் கிட்ட வந்து மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டானா நான் அவனை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஹீரோ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிகே அரேனாவுடைய ஒரு மாஸ்டர் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்துருக்கீங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரியான மேட்ச்சை செலக்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி ஹீரோட்ட கேட்குறாங்க. ஸோ நம்ம அதுக்கு அந்த லேடி பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான் அவன் செலக்ட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டிகிட்ட சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கா அவள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டு அவளே ஷாக் ஆகிடுறா. ஸோ லைஃப் அண்ட் டெத் மேட்ச்னு சொல்லி ஸோ ஆஃபீஸரும் ஷாக் ஆகிடுறாரு. ஸோ 2 பேருமே பார்த்து இருக்காங்க. ஸோ அப்போ தான் ஆஃபீஸர் சொல்கிறாரு, இந்த மாதிரி லைஃப் அண்ட் டெத் மேட்ச்க்கெலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் தேவை, அந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது ஹிடன் பாஸை கொண்டா மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்தாங்க அப்படின்னு சொல்லி கையில் எடுத்து கொடுத்துட்றான். ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட எப்படி ஹிடன் பாஸோட அக்ரிமெண்ட்லாம் இருக்குது, அபீஸ் அக்ரிமெண்ட்டுன்னு சொல்லிட்டு அவள் ஷாக் ஆகிடுறா. ஸோ பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்தவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ அவளே பார்த்தீங்கன்னா ஒரு உறைஞ்சி போய் இடத்துல இவள்கிட்ட எப்படி இருக்கும், இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ அவளோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இல்லை அவள் திருடிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ இம்பாசிபிள்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசலை. ஸோ ஆஃபீஸரும் பார்த்துட்டு இது ஒரிஜினல் தான், சரி மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சுற்றி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா வாங்கப்பா போய் பார்ப்போம், லைஃப் அண்ட் டெத் மேட்ச்ப்பா, இது மூலிமா நம்ம காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் நம்ம ஹீரோ ஃபைட் சீன் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்க போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா யாருக்கும் சண்டை போடுறோன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்பிளே பார்த்துட்டு யாருமே சேட் ஆகிடுறாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹீலருக்கும் ஒரு
அசாசினுக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே சேட் ஆகிடுறாங்க. இதெல்லாம் ஒரு சூசைட்ப்பா, அவன் செத்துருவான், அவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸாக வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கும் அந்த லேடிக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆரம்பிக்குது. ஸோ அந்த லேடி சொல்கிறா, ஹே பாய் ஸ்டார்ட் பண்ணலாமா, என் பேச்சை விட என் வீச்சு வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வரா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, முட்டாள்தனமான பேச்சை நிப்பாட்டு, சண்டைக்கு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்துகிட்டு ரெடியாக நிற்கிறான். ஸோ அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா வேகமாக அட்டாக் பண்ண அந்த வேகமாக அந்த பொண்ணு வருது. ஸோ அப்படியே இந்த சண்டையை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மலான சண்டை, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறா. ஸோ அப்படி வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் வருது. ஸோ அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் பாஸ், நான் சிஓ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரை சொல்கிறா. ஸோ அந்த பாஸ் பார்த்திங்கன்னா, என்ன பண்ணிகிட்ருக்க, நான் சொன்ன வேலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாஸ், இது ஒரு வீணாக போன சண்டை, இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறான். ஸோ நான் சொன்னதை மட்டும் செய்யின்னு சொல்லி அந்த பாஸ் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணை கழுவி ஊற்றுறாங்க. சரி ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கட் பண்ணிவிட்டு, ஸோ அவள் பார்த்தீங்கன்னா அவன் மொபைல் எடுத்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற ஆப்பை எடுத்து ஓப்பன் பண்ணி, ஹலோ காய்ஸ், நான் தான் சிஓ பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிகே அரேனாவில் நடக்கிற லைவ் அண்ட் டெத் மேட்ச் தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஸோ பார்த்தீங்கன்னா ஹீரோவும் அந்த பொண்ணும் பார்க்குறாங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா சாப்டர் 11 முடியுது. ஸோ சாப்டர் 12 பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வேகமாக வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகிறா. ஸோ சுற்றி வரா. ஸோ பார்த்திங்கன்னா ஷேடோ கோன் மாதிரி சுற்றி வரா. ஸோ ஹீரோ பண்ணதெல்லாம் அந்த பொண்ணு நினச்சி பார்த்துட்டு, இன்றைக்கி ஒன்று சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கோவத்துலேயே பார்த்திங்கன்னா சுற்றி வரா. ஸோ ஹீரோக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறா. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அதை பார்த்துட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட் ராஜ் பண்ணிடுறான். எல்லோரும் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் அந்த பொண்ணே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்திங்கன்னா அசாசினேஷன் பண்ண ஒரு தாக்குதலை ஒரு ஹீலர் டார்ச் பண்ணிட்டான்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ எல்லாருமே அவள் பார்த்திங்கன்னா செம்மையாக காண்டாகிட்டு, சரி என் ஸ்பீடை வச்சு தான் எதுவும் பண்ண முடியல, என் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒன்று அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குது. ஸோ இதுவும் வேலைக்கு ஆகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா அசால்ட்டாக தடுத்து விட்டுறான். இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா, என்னம்மா இதான் பலமா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு நக்கலாக கேட்டோன்னே அந்த பொண்ணு காண்டாகிட்டு ஹீரோவை சுற்றி பார்த்திங்கன்னா ரெட் கலர் ஸ்மோக்கை உருவாக்குறா. ஸோ அப்படி ஸ்மோக்லேயே அப்படியே அவனும் மறைஞ்சிட்றா. ஸோ ஹீரோவும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான்னு தெரியாமல் அவளோட ஸ்வாடை எடுத்து அந்த ஒரு பெட்ரிஃபிகேஷன் ஸ்கில் ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணி பார்த்திங்கன்னா காற்றுலேயே பார்த்திங்கன்னா ஸ்விங் பண்ணுறான். ஸோ எல்லோரும் பார்த்துட்டு, இவன் என்ன காற்றுல கத்தியை வச்சு பண்ணால் இந்த அசாசினேஷனுக்கு கில் பண்ணினான்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கானா, அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா புகை மூட்டெல்லாம் கலையுது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்கிறா. அதை எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக்லேருந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் என்னமோ உடஞ்சி விழுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இந்த அசாசினேஷன் பண்ணுற பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா வரா. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவளை கொல்ல மனசு இல்லாமல் கத்தியை திருப்பி பிடிச்சி ஒரு அடி, அவ்வளோதான், அதே இடத்துல கீழே விழுந்துடுறோம். அதை பார்த்துட்டு யாருமே எதுவுமே பேசலை. ஸோ எல்லாருமே ஸ்டன்னாகி நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ போயிட்டு, நீ வாபஸ் வாங்கியிருந்தா உனக்கு இந்த நிலமையே வந்திருக்காது, எல்லாமே ஒன்றால தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ அவளும் பார்த்துட்டு, இதெல்லாம் என்னால் தான் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா, இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங், இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசிட்டு வந்த மொத்தமாக முடிச்சு விட்ருவேன் அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டி விட்றான். ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா வெளியே போகிறான். ஸோ இப்படி வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குது. ஸோ என்ன ரிவார்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோவோட கத்தி பார்த்திங்கன்னா அசாசினேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஸ்வாடம் பார்த்திங்கன்னா மாறுற மாதிரி ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி
ஹீரோ கிட்ட சொல்லுது. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு அசாசினேஷனா அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மேலே நின்றுக்கிட்டு ஷாக் ஆகி நிற்கிறான். ஸோ அவன் சொல்கிறான், இது எப்படி என்னோட கில்ட் மாஸ்டர்கிட்ட நான் சொல்ல போகிறேனோ தெரியலையே அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஷியாவும் சொல்கிறாங்க, ஒரு பிரான்ஸ் ரேங்க் உள்ள ஒரு பையன் ஒரு அசாசினை தோக்கடிச்சிருக்காங்களா, அதுவும் ஒரு ஹீலரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 12 முடியுது. சாப்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த அசாசினை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அது எல்லாருமே பார்க்குறாங்க. ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அசாசினை கொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹீரோட்ட சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணிட்டு போய், நான் பாட்டிக்கே சிவனன் தானே போயிட்டு இருந்தேன், நீ தானே வாய் கொடுத்து வம்புல மாட்டிக்கிட்ட, நீ என்கிட்ட நான் தோத்தா நீ என்ன செய்ய சொன்னியோ அதை நீ இப்போ செய் அப்படிங்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா முட்டி போட்டிக்கிட்டு என்னை விட்டுருங்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ அது எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த லேடியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இதை நான் எப்படி போய் என் கிட்டல இன்ஃபார்ம் பண்ண போகிறேனோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அப்படியே கட் பண்ணால் இப்போ ஹீரோயினி சிஓவை காட்டுறாங்க. ஸோ அவனும் ஒரு பொண்ணிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சிஓகிட்ட கேட்குறாங்க. சிஓ பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போச்சு, நான் இப்போ தான் வீடியோவில் டாப் லிஸ்ட்டில் இந்த வீடியோ தான் நிற்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அது பார்த்தலாம் தெரியாது, எனக்கு இவனை என் கில்டில் சேர்த்துக்கணும், அதுக்கு ரெடி பண்ணு, நமக்கு கில்டுக்கு ஒர்த்தானவனா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இருப்பா. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கான். ஸோ வகையில் நனைஞ்சிக்கிட்டு ஸோ என்ன சொல்கிறான்னா, நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு கில்டு நான் பகைச்சிக்கிட்டேன், நான் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஸோ அப்படியே கட்டினா அந்த அடி வாங்கின பொண்ணை தான் காட்டுறாங்க. ஸோ அவளை போட்டு சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பாஸு. ஸோ அவளோட ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா தேவையில்ல விட்டுருங்க பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு என் கில்டு மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அடித்து தள்ளி விட்றாங்க சாட்டையால். ஸோ அப்போ பாஸுக்கு பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, அந்த பொண்ணை விற்றுடு அப்போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வித்துட சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை கேட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்காரன் பார்த்தீங்கன்னா என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போகிறான். ஸோ ஆனால் அவன் உட்காந்துருக்கவன் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவன் கையிலேருந்து ஒரு சின்ன பவர் எடுத்து அவன் மேலே அட்டாக் பண்ணுறான். ஸோ அவனோட கை பார்த்தீங்கன்னா அப்படியே துண்டாக போயிடுது. ஸோ அதை பார்த்துட்டு அவனோட ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ பாஸ் போயிட்டு நான் தரேன் எடுத்துக்கோங்க அந்த பொண்ணை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ அவனா எதுவும் பேசாமல் போயிட்டு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ அவன் பவரை யூஸ் பண்ணி எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு கேட்குறாரு. ஸோ அவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், இதே மாதிரி ஒரு கில்டுகிட்ட அவர் கேட்டிருக்காரு, அந்த கில்டு தர முடியாதுன்னு சொன்னோடனே அந்த கில்டையே அவர் மொத்தமாக அழிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் பாஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்திட்டையும் சொல்கிறாரு. கூட்டிகிட்டு போனவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல போட்டுட்டு ஒரு கிறிஸ்டலை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட பவரை எடுத்துடுறாரு. ஸோ அந்த இடத்துல கட் பண்ணால் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்டை நினச்சிக்கிட்டு அவனோட ஹேரெல்லாம் கட் பண்ணி போட்டிகிட்டு இருக்கான். அவனை ஸ்ட்ராங்காக மாற சொன்னான், நான் ஸ்ட்ராங்காக மாறும்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணி போட்டிகிட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா பெட்ரே ஸ்கில் அதிக நேரம் யூஸ் பண்ணதுனால அவன் ரொம்ப டயர்டாகிடுறான். சைடு எஃபெக்ட் அவனுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. இனிமேட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இருந்தால் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டானே அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டேபிளில் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டீரியஸ் மேன் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டலஸ் நேஷன்ட்டேருந்து கிரியேட் பண்ண ஸ்டோனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோகிட்ட வச்சுருக்கான். ஸோ அந்த மிஸ்டீரியஸ் மேனும் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஸோ அப்படியே அந்த இடத்த கட் பண்ணால் அவன் காசு பிரச்சனைக்காக பார்த்தீங்கன்னா ஒரு டஞ்சனை எடுத்து எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா அவன் டஞ்சனுக்கு போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா கில்டு ஹாலுக்கு வந்திருக்கான். ஸோ அந்த ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் டஞ்சன் இருந்தால் அதை காட்டும். ஸோ அந்த இடத்துக்கு போய் நம்ம பொருளை எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ நம்ம ஏகப்பட்ட பேத்த கொண்டிருக்கோம், இந்த மாதிரி நார்மல் லெவல் டஞ்சன்லாம் நமக்கு ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா டஞ்சனுக்கு போக தயாராகிறான். ஸோ அப்போ தான் எல்லோரும் இப்போ பார்க்குறான். ஸோ சிஓ பார்த்திங்கன்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வரா. ஸோ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது என்ன தெரியலையா, நான் தான் உங்களை லைவ் போட்டு ஃபேமஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹீலர் தானே, இது அந்த ஹீலர் தான் சொல்லிட்டு ஹீரோ கூட வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி அதை இதுன்னு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சிஓவை கூட்டிகிட்டு போயிட்டு
ஏன் இப்படி பண்ண, நீ பண்ணதுனால எனக்கு பார்த்தீங்கன்னா ஆபத்து தான் அதிகரிக்கும், அவன் யாருன்னு தெரியல, அவங்க ஹையர் லெவல் கில்டில் சேர்ந்தவன பகைச்சிருக்கேன், அவன்லாம் இதை பார்த்துட்டு ரொம்ப கோவப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். நீ எனக்கு ரொம்ப கிட்ட இருக்க, கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீ என்ன நோக்கத்தாக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து உன் கூட கஞ்சனுக்கு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கூட வா, அப்போ அதில் கிடைக்கிற எல்லா கிறிஸ்டலும் எனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது கண்டிஷன், நீனும் நானும் மட்டும்தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பார்த்து ஷாக் ஆகிறாங்க. நம்ம 2 பேர் மட்டுமா, நம்ம 2 பேர் மட்டும் போனால் டஞ்சனை கிளியர் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வரதுன்னா வா, வராட்டியும் போ அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்கு கிளம்புறான். ஸோ சியாவும் பார்த்தீங்கன்னா இருங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு போகிறா சியாவும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்கு முன்னாடியே நிற்கிறாங்க. ஸோ நம்ம 2 பேர் மட்டும்தான் போகிறோமா, உண்மையாக சொல்லுங்கள், டஞ்சன் பாஸ்லாம் யாரால கொல்ல முடியும், டீம் மட்டும் இருந்தால் தானே கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சிஓஓ பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போகிறேன், வரதுன்னா வா, வராட்டியும் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஸோ சிஓஓன்னு சொல்கிறாங்க, இவன் ஒரு சாதாரண பிரான்ஸ் லெவல் ஹீலர் தான், ரேங்க் ஹீலர் தான், இவனே போகிறான், நமக்கு என்ன வந்துன்னு சொல்லிட்டு இவளும் பார்த்திங்கன்னா உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போய் பார்த்தா பிரான்ஸ் லெவல்னு சொன்னவன் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆர்க் மாஸ்டர் பார்த்திங்கன்னா வெட்டி போட்டிக்கிட்டே இருக்கான். ஸோ கிறிஸ்டல் கீழே வெந்து கிடக்குது. ஸோ சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே பார்த்திங்கன்னா அவளோட ஸ்கில்லை யூஸ் பண்ணுறா, சமனிங் ஸ்கில்லை. ஸோ அவளோட சமனிங் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு உல்ஃபை கூப்பிட்ருக்கா. ஸோ உல்ஃப் வந்து வெளியே நிற்குது. சரி இப்போ நான் சண்டை போடலாமா அப்படின்னு சொல்கிறா. என்னத்தை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அத்தனை ஆர்க் மாஸ்டர்ஸையும் கொண்டு போட்டிருக்கான். ஸோ வா உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனால் பார்த்திங்கன்னா ஒரு கேட் இருக்குது. ஸோ அந்த கேட்டுக்கு வெளியே பெரிய ஆர்க் மாஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஹை லெவல் ஆர்க்ஸு, இதுவும் வாரியர் லெவல் ஆர்க்ஸு. ஸோ இதெல்லாம் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா உனக்கும் ஒரு வாய்ப்பு தரேன், ஸோ நீ உன்னத்தை பார்த்துக்கோ, நான் உன்னத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா சரின்னு சொல்லிட்டு உல்ஃபை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண சொல்கிறான். ஸோ அந்த உல்ஃபும் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்குது. ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. கடைசியாக பார்த்திங்கன்னா அந்த ஆர்க்ஸோட ஷீல்டை உடச்சி அந்த உல்ஃப் பார்த்திங்கன்னா அந்த வாரியர் ஆர்க்ஸை பார்த்திங்கன்னா கொள்ளுது. ஸோ எப்போதும் அதுக்கு சிஏஓவும் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தீங்களா நான் எப்படி வேகமாக கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அந்த ஆர்க்ஸை முடிச்சுட்டு தூங்கிட்டு இருக்கான். ஸோ நீ ரொம்ப மெதுவாக இருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வா போய் கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஸோ அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிடுறா. பாஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒத்தாலாக போய் எப்படி நீங்கள் கொல்லுவீங்க, நம்ம டீம்மேட்ஸ் இருந்தால் கூட போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ளே போகிறான். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தா ஒரு ஜெயண்ட் ஆர்க் தான் இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ண போகிறாங்க. சியாவும் பார்த்திங்கன்னா அவன் உல்ஃபை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண சொல்கிறா. ஸோ உல்ஃபும் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணி அந்த ஆர்க் பாஸை பார்த்திங்கன்னா கீழே போட்டு அது மேலே வந்து நிற்கிது. ஒரு சூப்பரான ஒரு கஞ்சனை வருது. ஸோ அது ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் வேலைக்காகுது அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா அந்த ஆர்க்ஸை பார்த்திங்கன்னா ஏஞ்சி நிற்கிது, எந்த ஒரு காயமுமே இல்லாமல். ஸோ அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிடுறா. ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் மாற்றி மாற்றி அடித்து பார்க்குறான். ஸோ அவன் ஒரு கையவே எடுத்துடுறான். ஸோ இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஜெயண்ட் ஆர்க் இல்லை. ஸோ அது பார்த்திங்கன்னா 2 பேர்த்தாலாம் கொல்ல முடியும். ஒன்று மேஜிஷியனாலையும் இன்னொன்று பார்த்திங்கன்னா அசாசினேஷனாலையும் மட்டும்தான் கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் புரிஞ்சிக்கிறான், இந்த மாதிரி மெஜிஷியனாலையும் அசாசின் பண்ணுறவங்களாலையும் மட்டும்தான் இந்த பாஸை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவன் புரிஞ்சிக்கிறான். ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா அந்த உல்ஃப் பார்த்திங்கன்னா பாஸு கூட சண்டை போட போகுது. ஆனால் பாஸ் பார்த்திங்கன்னா அசால்ட்டாக அதோட வாழை பிடிச்சி தூக்கி செவுத்தில் அடித்தனால அந்த உல்ஃப் பார்த்திங்கன்னா நாக் அவுட்டு. ஸோ நம்ம ஹீரோ அப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி அவனுக்கு அந்த மிஸ்டிமேன் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டலை வச்சுட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட ஸ்வாடுக்கு பவரை ஏற்றுறான். ஸோ ஸ்வாடும் பார்த்திங்கன்னா அசாசினேஷனுக்கு தகுந்த மாதிரி மாறுது. ஹீரோக்கும் பார்த்திங்கன்னா அசாசினேஷன் டைட்டில் கிடைக்கிது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா
அவன் பார்த்திங்கன்னா அவனோட சோடை பார்த்திங்கன்னா அசசின்ஸுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ராகராக மாற்றுறான். ஸோ அதை பார்த்துட்டு அந்த சிஓஓ பொண்ணு பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிடுறான். 2 டைட்டில் இவன்ட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஸோ வேறு லெவலில் சண்டை போடுறான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பாஸோட மூஞ்சில் ட்ராகரை வச்சு குத்தி பாஸை தோக்கடிக்கிறான். ஸோ பாஸ் கொண்டதுனால நம்ம ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கில் கிடைக்கிது. ஸோ இதோட பார்த்திங்கன்னா சாப்டர் 60 முடியுது. சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிஓ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பாஸை கொண்டதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவன்கிட்ட 2 ஸ்கில் இருக்குது, பெரிய ஆள் தான் போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம அக்ரிமெண்ட் படி இந்த கிறிஸ்டல் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி சிஓஓட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சிஓஓக்கு பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணுறாப்புல. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் யூஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா 2வதுன்னு சொல்லிட்டு அசோசியேஷன் கத்தி எடுத்து சிஓ மேலேயே வைக்கிறாங்க. ஸோ சிஓ ஷாக் ஆகுறாங்க. ஸோ அவங்களோட பெட்டு ஓனாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண வருது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சொல்கிறான், சமனிங் பெட்லாம் ரொம்ப லாயலாக இருக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் என்கிட்ட போதுனா என்ன நடக்குங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சிஓகிட்ட சொல்கிறாங்க. ஸோ சிஓவும் பார்த்தீங்கன்னா இல்லை வராத அப்படின்னு சொல்லி அந்த உல்ஃபிகிட்ட சொல்கிறாங்க. அதுவும் நின்றுடுது. ஸோ ஹீரோ வந்து கேள்வி கேட்குறான், என்னத்துக்காக என்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சிஓகிட்ட கேட்குறாங்க. ஸோ நான் வந்து க்ளோவர் அப்படிங்கிற கில்டு சேர்ந்தவன், நான் வந்து உன்னை என் கில்டில் சேர்த்துக்கிறதுக்காக உன்னை பின்தொடர்ந்து வந்தேன், நீ ஸ்ட்ராங்கானோம் நான் இல்லைன்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த கில்டா அது ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சிஓகிட்ட சொல்கிறாங்க. ஸோ சிஓவும் அதுக்கு சொல்கிறாங்க, இல்லை அது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான கில்டாக இங்கே க்ளோவர் கில்டு தான் இருந்தது. ஆனால் எங்கள் ஏரியாவில் ஒரு டஞ்சன் தோண்டுச்சு. ஸோ அந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் போய் சண்டை போடலான்னு பார்த்தோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான மாஸ்டர் இருந்துச்சு. எங்கள் கில்டில் இருந்த ஏகப்பட்ட பிளேயரை அது கொன்னுடுச்சு. ஸோ அதனால தான் எங்கள் கில்டு ரொம்ப வீக் ஆகிடுச்சு. ஸோ கடைசியில் எங்கள் கில்டு மாஸ்டர் தான் போய் அந்த மாஸ்டரை கொன்னிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே ஏகப்பட்ட உயிரிழப்பு ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் எங்களுடைய கில்டு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு சொல்லி சிஓவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ நாங்களும் கஷ்டப்பட்டு எங்கள் கில்டை மேலே கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணோம். ஸோ ஆனால் எங்களால் முடியல. எங்களோட கடைசி முயற்சியாக நாங்கள் வந்து ஆல்ஃபாங்கிற ஒரு குரூப்பை மேக் பண்ணோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 பேர் கொண்ட ஒரு டிஸ்ட்ரிக் இருக்கும். ஆனால் இதில் இருக்க பிளேயர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களாக இருப்பாங்க. இதோட இல்லாமல் இவங்கெல்லாம் வைக்கோலில் போய் ஊசி தேடுற மாதிரி ரொம்ப தேடி கண்டுபிடிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் தான் நீனும் ஒரு ஆளாக இருப்ப அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவங்களுக்கும் ஈக்குவலான ஒரு பொசிஷனில் இருப்ப நீ அப்படின்னு சொல்லி சிஓவை பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட என் கில்டில் வந்து சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோகிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஹீரோவோ நான் வந்து ரொம்பவும் துரதிர்ஷ்டசாலி. ஸோ நான் என் கூட வரவங்க எல்லாருமே எனக்கு செத்துருவாங்க, நான் மட்டும்தான் உயிரோடு இருப்பேன். ஸோ அதனால் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டலை நீனே வச்சுக்கோ, இதுக்கு மேலே என்ன பின்தொடர்ந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஸோ சிஓவும் பார்த்துட்டு நீங்கள் அவ்வளோ துரதிர்ஷ்டசாலின்னா நீங்கள் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சிஓவை கேட்குறாங்க. ஸோ சிஓவை கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். ஸோ சிஓவை பார்த்துட்டு நீ ஒரு முட்டாள், நான் உன்னை எப்படியாவது எங்கெல்லாம் சேர்த்தே ஆகும்னு சொல்லிட்டு சிஓவை சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த இடம் கட் ஆகுது. இந்த இடத்துல கட் பண்ணால் ஒரு காரை கட்டுறாங்க. ஸோ அந்த காரில் 2 பேர் பேசிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஹீரோ போன டஞ்சன் க்ளோஸ் ஆகிடுச்சு, அந்த டஞ்சனில் 2 பேர் தான் போயிருக்காங்க ஆனால் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லேடிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லேடியும் பார்த்தீங்கன்னா அந்த டஞ்சனுக்கு சாங் போயிருக்கானா அப்படின்னு சொல்லி ஹீரோ பேரை சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ சாங்கை பற்றி அந்த லேடி பார்க்குறாங்க. ஸோ அவன் ஒரு பிரான்ச் ரேங்க் தான், ஹீலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயிலாம் இருக்குது. ஸோ
இவன் எப்படி முடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 3 நாள் தொடர்ச்சியாக ஒரு 11 டஞ்சனை முடிச்சிருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோ அந்த ஹிடன் பாஸ்கிட்டேருந்து தப்பிச்சு வந்தவன் தானே அப்படின்னு சொல்லி ஹீரோவை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஹீரோவை பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் போல். ஸோ அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இவன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி ஆள் தான் நம்ம அசோசியேஷனுக்கெலாம் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீ சாங் வீட்டுக்கு வண்டியை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வண்டியும் பார்த்திங்கன்னா சாங் வீட்டுக்கு போகுது. ஸோ இதோட பார்த்திங்கன்னா சாப்டர் 18 முடியுது. சாப்டர் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா கடந்த 3 நாளாக என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி ஹீரோ யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பாஸ் ஆர்க்ஸையும் காப்ளின்ஸையும் கொண்டிருப்பான். ஸோ அதை நினச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ நான் லெவலப் ஆக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் குறையுது, நான் அதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்டல் இருக்குது. ஸோ இந்த கிறிஸ்டலை யூஸ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த கிறிஸ்டலை பார்த்திங்கன்னா கையில் எடுத்து உடைக்கிறான் யூஸ் பண்ணுன்ட்டு. ஸோ உடச்சோடனே பார்த்திங்கன்னா அவன் மேலே பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் லைட் பார்த்திங்கன்னா வெளிச்சம் பிரகாசமாக அடிக்குது. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா கண்ணை முக்கிறான். ஸோ அவனோட ஹீலிங் பவர் கொஞ்சோண்டு டெவலப் ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ என் ஸ்ட்ரென்த்து எல்லாமே அப்படியே தான் இருக்குது, இது வேஸ்ட்டு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். ஸோ அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹீரோட வீட்டு பெல்லை யாரோ அடிக்கிறாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்து நம்ம ஹீரோ போகிறான். ஸோ வெளியேந்து வந்தவங்க பார்த்திங்கன்னா ஹாய் இது சாங் வீடான்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் கேட்குறாரு. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ஆமாம் இது என் வீடு தான், சொல்லுங்கள் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஸோ அவர் சொல்கிறாரு, நான் ஆக்டர் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் விசாரிக்கணும், இது என் ஐடி கார்டுன்னு சொல்லிட்டு அவரோட ஐடி கார்டு எடுத்து காட்டுறாரு. பார்த்துட்டு சரி உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாங் உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ சாங் உள்ளே கூப்பிட்டு போனே பார்த்தீங்கன்னா அவர் விசாரிக்கிறாரு, நீங்கள் ஏதாச்சும் ரீஹபிலிட் ஆகிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இல்லை என்னோடய அதே குப்பை பவர் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனோடைய ஹீலிங் பவரை எடுத்து காட்டுறான். ஸோ அப்போ நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா லூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்கிறாரு. ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வராங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் அசோசியேஷனுடைய டிவிஷன் சியோடைய தலைவர் அவங்க தான். ஸோ அவங்க சொல்கிறாங்க, ஸோ நம்ம உள்ளே போய் பேசலாமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டீ கொடுக்குறான். ஸோ அவங்களும் எடுத்து குடிக்கிறாங்க. ஸோ ஹீரோ நினைக்கிறான் எதுக்காக இங்கே வந்திருப்பாங்க, ஸோ நம்ம டஞ்சன் க்ளோஸ் பண்ணதுனால வந்திருப்பாங்களோ, ஒரு 11 டஞ்சன் க்ளோஸ் பண்ணுவேன் அதனால் சந்தேகப்பட்டு வந்திருப்பாங்களா, இல்லை என்னோடய பழைய டீம்மேட்ஸ்லாம் செத்தாங்களே அதை நினச்சி வந்திருப்பாங்களா, இல்லை ஒரு பெரிய கில்ட பகச்சிக்கிட்டோமே ஸோ அதனால் வந்திருப்பாங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட டென்ஷனில் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரும்பை விட்டுட்டு, ஸோ நான் வந்து எதுக்காகவும் வரல, ஸோ நான் வந்து உங்கள் அம்மாவுடைய சாவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மர்மத்தை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகுறான். ஸோ இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து அவங்க அம்மா செத்தவரப்போ தான் பார்த்திங்கன்னா அவன் ஹண்டராகவே சேர்ந்துருப்பான். ஸோ இதை நினச்சி அவன் ஒரு மாதிரி ஷாக்காக நிற்கிறான். ஸோ நான் சொல்கிறேன், பட் உனக்கு தேவையான அளவில் ஹண்டர் பாயிண்ட்ஸ் இல்லை, நீ அதிகமாக ஹண்டர் பாயிண்ட்ஸை குமிக்கணும்னு நினச்சின்னா த சி ஆஃப் ஃபர்கட்னஸ்க்கு போ. ஸோ அந்த இடத்துக்கு போனால் நீ அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹண்டர் பாயிண்ட்ஸை குமிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவை யோசிக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீ இப்போதைய ரேங்க் பார்த்தீங்கன்னா கோல்டுக்கு கீழே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் ஆமாங்கிறான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த இடம் கட் ஆகுது. ஸோ அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா க்ளோவர் கில்டை தான் காட்டுறாங்க. ஸோ க்ளோவர் கில்டோடைய தலைவி பார்த்தீங்கன்னா சிஓவிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, அவன் அப்படியா சொன்னான் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. ஸோ அவன் சொன்னான் நம்ம கில்டு ஒரு வேடிக்கையான ஒரு கில்டு அப்படின்னு சொல்லி. ஆமாம் அவன் சொன்னது கரெக்டு தான். ஸோ அவன் வந்திருந்தா நம்ம கில்டை மேலே போகிறத யாராலையும் தடுத்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து நான் கஷ்டப்பட்டு இதை எப்படியாவது உயர்த்தணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் உயர்த்த முடியல. ஸோ அவன் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம யாருன்னே இந்த ஹண்டர் உலகத்துக்கு காட்டணும். ஸோ அதனால தான் நான் கஷ்டப்பட்டு நிறைய பேர்த்த சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எப்படியாவது இந்த சி ஆஃப் ஃபர்கட்னஸ்க்கு போகணும்.
ஸோ அங்கே போனால் நம்ம யார் இந்த ஹண்டர் வேர்ல்டு தெரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ சிஓவும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பார்த்திங்கன்னா சாப்டர் 19 மட்டும் பார்த்திங்கன்னா ஹண்டர் லாபிக்கு போகிறான். ஸோ அவன் போயிட்டு நிற்கிறான். ஸோ அவனை காட்டுறாங்க. ஸோ அவன் பார்த்திங்கன்னா தொப்பி கண்ணாடிலாம் போட்டுட்டு வேறு ஆள் மாதிரி நிற்கிறான். ஸோ அது எதுக்காகன்னு சொல்கிறான், இந்தமாரி இருந்தால் தான் கூட்டத்துலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். ஸோ ஹீரோ வந்து எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா ஹண்டர் அசோசியேஷனுடைய தலைவி வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க சொல்லியிருக்காங்க, ஸோ நீ வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹீலிங் எபிலிட்டியை வச்சு மட்டும்தான். ஸோ உன்னோட பர்சனல் ஸ்கில்லை வச்சு எதுவும் நீ ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ அதனால் நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் உனக்காக. ஸோ நீ போய் என்னோடய ரேங்க்கை இன்க்ரீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா போயிருக்கான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா டோர் நம்பர் 226 அப்படிங்கிற ஒரு டோர் போய் ஹலோன்னு கட்டுறான். ஸோ அந்த டோர் பார்த்திங்கன்னா திறந்தே தான் இருக்குது. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா திறந்துட்டு உள்ளே போகிறான். ஸோ உள்ளே போனீங்கன்னா தொப்பி போட்ட மண்டை மிஸ்டீரியஸ் மேன் இருக்கான். ஸோ அவன் பார்த்திங்கன்னா ஹீரோ உள்ளே போகிறான். ஸோ ஹீரோ உள்ளே போனே பார்த்திங்கன்னா நீ எவ்வளோ நேரம் உனக்கு வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டீரியஸ் மேன் பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஸோ அவன் அட்டாக் பண்ண வேகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா வேறு பக்கம் அவனோட அட்டாக்கை திருப்பி விட்டுறான். ஸோ அவனோட அட்டாக் பார்த்திங்கன்னா செவுத்து மேலே பட்டு செவுத்து உடச்சிட்டு போகுது. ஸோ மக்கள் பார்த்திங்கன்னா வெளியே இருந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா நீ யார், எதுக்காக நான் அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அவங்க தான்ப்பா சொன்னாங்க உன்னை ஸ்கில் டெஸ்ட் பண்ணுன்னு. ஸோ அதான் ஸ்கில் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா ஏஞ்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ஹீரோவும் பார்த்திங்கன்னா அவனோட ஃபால் எடுத்துகிட்டு அந்த மிஸ்டீரியஸ் மேனை பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண போகிறான். ஸோ ஃபஸ்ட்டு அட்டாக்கில் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுறான் மிஸ்டீரியஸ் மேனு. ஸோ ரெண்டாவது அட்டாக்கில் பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அவன் மேலே அட்டாக் பண்ணுற மாதிரி போகிறான். பட்டு அந்த மிஸ்டீரியஸ் மேன் பார்த்திங்கன்னா ஒத்த விரலில் பார்த்திங்கன்னா ஹீரோட சோடை தடுத்து திருப்பி அனுப்புகிறாங்க. ஸோ ஹீரோ ஷாக் ஆகுறான். ஸோ ஹீரோவுக்கு பார்த்திங்கன்னா வயிற்றில் ஒரே அடி, அவ்வளோதான், அவன் கீழே விழுந்துடுறான். ஸோ தொப்பி போட்ட மண்டையம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மோக் மாதிரி கிரியேட் பண்ணி ஹீரோவை பார்த்திங்கன்னா டாப் ஃப்ளோருக்கு கொண்டு போயிடுறான். ஸோ ஹீரோ பார்த்திங்கன்னா ஷாக்காக நிற்கிறான். ஸோ ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த தொப்பி போட்ட மண்டையம் பார்த்திங்கன்னா காற்றுல நிற்கிறான், இவன் என்ன பறக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். ஸோ தொப்பி போட்ட மண்டையம் பார்த்திங்கன்னா சொல்கிறான் என்னோட ஒரு அட்டாக்கை தாக்குப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பார்த்திங்கன்னா ஹீரோட்டு பேசுகிறான். ஸோ ஹீரோவும் பார்த்திங்கன்னா இவனுக்கு இன்னும் அடுத்தவனை மதிக்க கூட தெரியல, இவன் என்ன பண்ணுறான்னு பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட சோடை பார்த்தீங்கன்னா ட்ராகராக மாற்றுறான். ஸோ அவனோட ஹீலிங் எபிலிட்டி ஆக்டிவேட் பண்ணுறான். ஸோ அட்டாக் பண்ணுற மாதிரி தயாராக நிற்கிறான். ஸோ இதைத்தான் நான் அவன்கிட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தொப்பி போட்ட மண்டையனும் பார்த்தீங்கன்னா அவனோட பவரை யூஸ் பண்ணுறான். ஸோ அவன் பவர் பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டொர்னேடோ உருவாக்குது, ஒரு இடி மின்னல் வருது. ஸோ அவனோட அட்டாக்கை ரெடி பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா சோடை எடுத்து நிற்கிறான். ஸோ டக்குன்னு ஒரு பிளாஸ்ட்டு, ஸோ ஒரு பயங்கரமான பிளாஸ்ட்டு நடக்குது. ஸோ தொப்பி போட்ட மண்டையை பார்த்திங்கன்னா அவனோட பவரை கேன்சல் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கீழே இறங்குறான். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் இது பண்ணுறவங்க கிடையாது. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் தான் ரேங்க்கு புஷ் பண்ணிக்கணும். ஸோ அதனால் முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க, இது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ரேங்க்கு இன்க்ரீஸ் பண்ணுற இடம் இது கிடையாதுப்பா, ஸோ அதுக்குன்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, ஸோ நீங்கள் அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த தொப்பி போட்டே மாட்டேன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிற்கிறான். ஸோ ஆனால் அந்த பிளாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹீரோ கேட்குறான். ஸோ பார்த்தீங்கன்னா தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டு திறந்துருக்கு. ஸோ அந்த கேட்டு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்த ஒரு கேட்டு அப்படின்னு சொல்லி அந்த தொப்பி போட்ட மாட்டேன்னு சொல்கிறான். ஸோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அது வந்துச்சு, திரும்பி அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தொப்பி மண்டையை சொல்கிறான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 19 முடியுது. ஸோ சாப்டர் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா சிட்டியில் இந்த மாதிரி போர்ட்டல் உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு ஹண்டர் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு இன்ஃபார்ம் வருது. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஸோ எல்லாமே பயந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கமெண்டர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ யாரும் பேனிக் ஆகாதீங்க, ஹண்டர் கில்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள், ஆல்ஃபா ஸ்குவாடை இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜோ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு வராங்க. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேட் உருவாயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட திங்ஸ் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி கமாண்டருக்கு இன்ஃபார்ம் பண்ண நான் வரேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவனும் கிளம்புறான். ஸோ இவங்களும் கிளம்புறாங்க. ஸோ அப்படியே அந்த இடத்த கட் பண்ணால் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோவை அந்த மிஸ்ட்ரி மேன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க இந்த கேட்ஸை பற்றி. ஸோ இது கேட்டு தான், இதுவும் ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு தான். ஸோ நீ வந்து ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேறு அவனோட பவரை இன்க்ரீஸ் பண்ணு, ஸோ அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க நீ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சி ஆஃப் ஃபர்கெட்னஸ் போகிறதுக்கு உனக்கு இன்னும்
சக்தி பத்தாது. ஸோ உன்னோட ஹண்டர் பாயிண்ட்ஸை குனி அப்படின்னா தான் உங்களால் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ இந்த மாதிரி சிஓ பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரோட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு ஆள் தேவை, கோல்டு ரேங்க்ல இருக்கவங்கலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா போகிறான். ஸோ கிளம்புறான். ஸோ நீங்கள் யாரும் தெரியாது, பட் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறான். ஸோ அப்படிங்கிறத கட் பண்ணால் ஒரு பேஸை கட் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஜோப் போயிருக்காங்க. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் சியோடைய கேப்டன், சரிங்களா? ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நீ எதுக்காக வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் ஜோ. ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ அவ்வளோதான். ஸோ அதனால தான் கேட்டு வந்து தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க மாஸ்டரை பற்றி பேசிக்கிறாங்க. இது மாதிரி எனக்கு 15 நாளுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ஃபாஸ் கூட ஒரு 15 நாளுக்குள்ளே அது எல்லாத்தையும் முடிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டூ கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ டூவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜோ சொல்கிறாங்க, ஸோ இந்த மாதிரி சங்கரங் வேரன்ஸுக்கு என்ன ஆச்சு, ஸோ அந்த மாதிரி மறைக்கிறீங்களே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது என்னன்னு தெரில, ஸோ அந்த டென்ஷனுக்கு போனால் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. ஸோ அவங்க அம்மாவை பற்றி தான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் கேட்டை காட்டுறாங்க. ஸோ கேட்டில் இந்த மாஸ்டர் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஏகப்பட்ட ஹண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா சண்டை போட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் வந்து இறங்குறான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்டரை பார்த்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ராகரையும் வெளியே எடுக்கிறான். ஸோ அப்படி வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா அழுதிக்கிட்டு இருக்கு. ஸோ காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கே உடச்சி விட்டுருது. ஸோ அந்த பொண்ணு கீழே விழ போகுது. ஸோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா உல்ஃப் போய் அந்த பொண்ணை ஸ்டைலாக காப்பாற்றி கீழே இறங்குது. ஸோ சிஓவும் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சிஓ வராங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்டர் 21 சிஓ பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவை பார்த்தீங்கன்னா நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன காயம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களோட கையை பிடிச்சி அவங்க கையில் இருக்க காயத்தை ஹீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சிஓவை பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் செவந்துடுது. ஸோ அப்படியே கட் பண்ணால் அந்த பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதை காட்டுறாங்க. ஸோ அந்த பீஸ்ட்டை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த பீஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் பவர் வச்சுருக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு ஹண்டர் அட்டாக் பண்ணாலும் அந்த பீஸ்ட்டு அட்டாக்கே பண்ண முடியல, ஒரு சின்ன டேமேஜ் கூட ஏற்படுத்த முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோவும் அதை கேட்டுகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் சிஓவும் 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ அப்படி பிளான் போட்டு சிஓவும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்கார்டிங்கை கட் பண்ணிவிட்டு உல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா பவர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பவர் கொடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லூசு பாய் பார்த்தீங்கன்னா பைக்கில் பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து ஹீரோவை பார்த்து ஃபன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவன் யாரா லூசு பையன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போகிறாங்க. ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா சிஓவோட போய்ட்டு உல்ஃபும் பின்னாடியே வருது. ஸோ அவங்க எல்லா ஹண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டை அட்டாக் பண்ணுறதுக்காட்டி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த லூசு பாய் பார்த்தீங்கன்னா வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ளையிங்லேயே ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண பார்க்குறான். ஸோ அந்த பீஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேரியர் போட்டு எந்த காயமும் இல்லாமல் தப்பிச்சிடுது. ஸோ திரும்பி அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு திரும்பி அட்டாக் பண்ணுறான். ஸோ பக்கத்தில் இருக்க ஹண்டர் ஒருத்தி பார்த்தீங்கன்னா லூசு பையில நான் ஆல்ரெடி 100 அட்டாக்கு மேலே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அதுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஏற்படல, நீ போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி அந்த லூசு பையனை பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்ப் பண்ணி பீஸ்ட்டை அட்டாக் பண்ண போகிறான். ஸோ அட்டாக் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா சிஓவோட உள்ள பார்த்தீங்கன்னா இன்னமும் ஹீரோ கொஞ்சம் பூஸ்ட் கொடுத்து மேலே ஜம்ப் பண்ண வைக்குது. ஸோ அப்படி ஜம்ப் பண்ண வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட 2 கையிலேயே 2 ட்ராகர் எடுத்துகிட்டு பீஸ்ட் அட்டாக் பண்ண போகிறான். ஸோ அப்படி அட்டாக் பண்ண போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் வாசிக்கிட்டேருந்து கிடைச்ச அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பேரியரை உடச்சி பார்த்தீங்கன்னா பீஸ்டோடைய கையை அட்டாக் பண்ணிடுறான். ஸோ அதை பார்த்துட்டு அந்த பீஸ்டே ஷாக் ஆகிடுது. ஸோ ஷாக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோவை தூக்கி அட்டாக் இடாக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உல்ஃப் போய் ஹீரோவை காப்பாற்றிடுது. ஸோ 2 பேரும் சூப்பரான ஒரு பர்ஃபெக்டான லேண்டிங் கீழே கொடுக்குறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. அவன் பண்ண ஒரே அட்டாக்ல பேரியரை உடச்சி அந்த பீஸ்ட்டை காயப்படுத்துறான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க.
இதுக்கு மேலே நம்ம பீஸ்ட் தாக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஹண்டரும் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட்டை போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் 22 முடியுது. ஸோ போன எபிசோட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்டோடைய பேரியரை உடச்சி அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ அதுலேருந்து தான் இந்த சாப்டர் கண்டினியூ ஆகுது. ஸோ பைக் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தவங்க பார்த்தீங்கன்னா எப்படி என் கில்லை எவனாலே திருட முடியாதுன்னு சொல்லிட்டு ஓவராக சீன் போட்டிகிட்டு இருக்கான். ஸோ கூட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா டேய் அது நீ கொல்லலை அவர் கொண்டாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஸோ ஹீரோவும் பீஸ்ட்டும் மாசாக நிற்கிறாங்க. ஸோ பைக் ஓட்டிட்டு வந்தவன் பார்த்தீங்கன்னா டேய் நான் பாடுறா நான் அடுத்த கிலோ நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோகிட்ட பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கோடான்னு சொல்லிட்டு அவனை கண்டிக்கவே இல்லை. ஸோ அவன் கோவப்படுறான். ஸோ அப்படி கோவப்பட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து அவனை கிராஸ் ஆகி போகிறாங்க. ஸோ அவன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வருது. ஸோ அந்த அட்டாக்கிங் மோட் மாறுன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா ஒரு கன்னா மாதிரி அவங்க கையில் வந்து நிற்கிது. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹண்டி கில்டோடைய நியூ டெக்னீஷியன். ஸோ அவங்க பேர் பார்த்தீங்கன்னா சூகு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு நிற்கிறாங்க. ஸோ என் கையெல்லாம் நடுங்குது, ஹார்ட் பீட்லாம் இருக்குது. ஸோ நான் இருந்தாலும் இது செஞ்சே ஆகும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸோ அவங்க தம்பி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு டஞ்சனுக்கு போயிட்டு திரும்பியே வரல. ஸோ அவங்களும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க. ஹண்டர் ஹெட் குவார்ட்டர்ஸ்ட்டும் கேட்டு பார்க்குறாங்க, சரியான ரிப்ளே கிடைக்கல. ஸோ என்ன தான் என் தம்பிக்கு நடந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹண்டர் அசோசியேஷனை ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் அவங்களால முடியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி அவங்களால முடியல. ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களோட பெட்டு தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. ஸோ அவங்க பெட்டை பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம சிஓவை பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா நம்ம ஹீரோவோடைய லைஃப் அண்ட் டெத் மேட்சை. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோவை பார்த்து சர்ச் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோவை பார்த்து சர்ச் பண்ணும்போது தான் தெரியுது. ஸோ கடைசியாக ஹீரோ கூட தான் அவங்களோட பிரதர் பார்த்தீங்கன்னா டஞ்சனுக்கு போயிருப்பாங்க. ஸோ ஹீரோ மட்டும்தான் திரும்பி வந்திருப்பான். ஸோ என்னோட தம்பியை இவன் தான் கொண்டு வைப்பான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கோவம் வருது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஸோ ஹீரோ தான் லூட்டுக்காக எல்லாத்தையும் கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்களும் நினச்சிக்கிட்டாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ கொல்லுன்னு சொல்லிட்டு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு வெப்பனை மேக் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த இடத்த கட் பண்ணால் ஹண்டிகளில் தான் கட்டுறாங்க. ஸோ ஹண்டிகளோட கேப்டன் பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்கான். ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேப்டன்கிட்ட சொல்கிறான். ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா நான் தான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீக்கான பொண்ணுங்கள்லாம் எதுக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்கிட்ட கேட்குறான். ஸோ கேப்டன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100% மட்டும்தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரேரான பவர், நம்மள்ட்ட இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்கிறான். ஓகே சார்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை உள்ளே கூப்பிட்டு வந்து நிப்பாடுறாங்க. ஸோ கேப்டன் பார்த்தீங்கன்னா என்னம்மா இந்த மாதிரி சேரணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா சாங் பேர் எடுத்துகிட்டு ஸோ பழி வாங்கணும், நீங்களும் எதிரி தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து பழி வாங்குவோம்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் நீ சாங்கை பழி வாங்க வந்திருக்கியா? ஸோ கில்டுலேருந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. ஸோ சாங் மட்டும்தான் வந்திருக்கா, மித்தவங்க எல்லாருமே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை கேட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுகுது. ஸோ ரொம்ப அழுதோடனே பார்த்தீங்கன்னா சரி என் கில்டில் சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ 2 கண்டிஷன் இருக்குது. மொதல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கில்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி. ஸோ உன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உன்னோட மட்டும் வச்சுக்கணும், எங்ககிட்ட கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். ஸோ இதை கேட்டு அந்த பொண்ணு அழுகுது. ஸோ அவங்க சொல்கிறாங்க நீ சேரலையா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் சேர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. ஸோ ஸோ உன்னோட ஹண்டிங் பாயிண்ட்ஸுக்குமே இதுதான் என்னோடய 2வது கண்டிஷன். ஸோ அப்புறமேட்டு சேர்த்துக்கிறது இல்லையான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா இனிமேட்டு நான் அந்த பயந்த பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் போது ஸோ கூட்டிகிட்டு வந்தவன் பார்த்திங்கன்னா என்ன சார் இந்த மாதிரி ஒரு வீக்கான பொண்ணுலாம் நமக்கு தேவையா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு கில்டோட மாஸ்டர்னு பார்த்திங்கன்னா சொல்கிறான். ஸோ அப்படியே அந்த இடத்த கட் பண்ணுறாங்க. ஸோ கேட்லேருந்து வெளியே வந்த மாஸ்டர் கூட பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட டீம் பார்த்திங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் மாற்றி அட்டாக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அந்த பீஸ்ட்டுக்கு எந்த ஒரு டேமேஜ் ஆக மாட்டேங்குது. ஸோ அவங்க எல்லாம் கடுப்பில் இருக்காங்க.
ஸோ என்ன தான் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ்ட் மேலே அட்டாக்கே பண்ண முடியல. ஸோ பீஸ்ட்டோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கை கால் தான் அவங்களோட வீக்னஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெக்னாலஜி மூலயமா கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அவங்களால அட்டாக் பண்ண முடியல, ஏன்னா அதோட மேஜிக் பேரியர் வந்து தடுக்குது. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பைக் கூட்டிகிட்டு வந்துருப்பான் பார்த்தீங்களா. ஸோ இது ஏன் டைம்னு சொல்லிட்டு அவன் கத்தி எடுத்து வெளியே வைக்கிறான். ஸோ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா முன்னாடி ட்ராகரா லூசுப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா அவனோட ட்ராகர் எடுத்துகிட்டு மாதம் அந்த இடத்துல நிற்கிறான். ஸோ இதோடு பார்த்திங்கன்னா சாப்டர் 24 முடியுது. ஸோ பை கைஸ்.